கூட தள்ளிட்டு சும்மா இருக்க. தள்ளி தந்தா தின்னுவேன். சரணிய நம்பர் வேணுமா உனக்கு? இங்க தள்ளிதா. குருந்து மட்டும் தான் எனக்கு வேணும். இந்த நல்ல பழுத்ததோட பார்த்து தள்ளில. எப்ப? விட போற. டேய் மாங்கா விழுந்து. டேய் எல்லாம் தின்னானோ. பாதாங்கொட்டை மாங்கா. வாளை தீத்து போடுவேன். பேண்டும் போடலடி உள்ள ஏத்த மாட்டேன். சட்டி போடுவேன். போடுவேன். கண்டவனே கால்ல கையில விழுந்து அந்த பாடு முறை பிடிச்ச அந்த ஸ்கூல்ல அவனை சீட் எடுத்தா பீச்சு வாத்தியார் அடிச்சியா? பீச்சு வாத்தியார் கொப்பரா? தலையில வந்து கையில வச்சு தலையில ஏன் உனக்கு பட்டன் போட்டு போடாங்க? பட்டன் இது என்னத்துல நிக்கற? வேண்டங்கற. பேண்ட் வாங்கலடி. என்னத்த? உணங்கல்ல. அம்மா தள்ளி காடா. என்னத்த? தள்ளி வா. பாரு. என்ன பிள்ளை பத்த வச்சிருக்கியா நீங்க? உங்கள்ட்ட நேத்தே வர சொல்லிருந்தியா? நேத்தே வர முடியல சார். உங்க பிள்ளை படிச்சாண்டா 7 வருஷமா ஒரே பெஞ்சில இருக்கேன். எப்பா பாரு இந்த 5ஆம் கிளாஸுக்குள்ள குட்டியால 12ஆம் கிளாஸ் விட்டு வாயை பார்த்து நடக்கேன். சத்துணவுக்கு போயிருக்கேன். சாப்பாட்டுக்கு இந்த முட்டையில மஞ்சள் கருவு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு முட்டையை கலாண்டுட்டு போயிருக்கேன். சார் பேசும்போது என்னத்துல செய்திருக்க? ஒரு 10 காணம் பேர் போன் நம்பர் எழுதி வச்சிருக்கா. 10 காணம் குட்டிட்டா. சைனி, சோனி, நிரோசா இவ்வளவு எல்லாம் இதான் கொடுப்பு. யாருக்கு நம்பர்ல கொடுத்திருக்கீங்க? கலைச்செல்வி. வீட்டுல இருக்க முட்டையை தின்னியா போதாதுன்னு இங்க வந்து திருட்டு உனக்கு அப்படிதானே? தர அடிச்சு கொல்லுங்க. முட்டையை கீழே வெளுத்து தள்ளுங்க. வீட்டுல ஒரு செல்லுலையும் கிடையாது. நீங்க இந்த ஸ்கூல் முடிஞ்சு இந்த பையன் வழி வரும்போது திரிஞ்சு வரணும் எனக்கு. நீங்க அடிச்சது இல்ல. நேரத்தை தான் ஒரு காட்டு குட்டி ஒரு அடி கொடுத்தேன்னு சொல்லிட்டு என்ன நெஞ்சில பிடிச்சு தள்ளிட்டு டீச்சே கொடுத்து விட்டேன். இனி இவ்வளவு நீங்க எல்லாம் அடி வாங்காம திருந்த மாட்டியா? எருமை சாணி சமக்க போயிருவியா? விளங்க மாட்டியா? அப்புறம் வெளுத்து போடுவேன். உங்க ஒரு முகத்தை பார்த்து இந்த ஒரு தடவை உள்ள அப்படியே இந்த ஒரு தடவை பெண்ணு அப்புறம் நடக்க. இது இந்த லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி இறங்குறீங்களா? டேய் பெல் அடிச்சாச்சுல உள்ள பாக்கல. காலு பறை அடிச்சான்னா எல்லாம் விடல கால்ல. விடல கால்ல. அல்ல முடியாது. கால்ல விடல. சார் யாரு நீங்க? இவனு யாரு? நான் அம்மா சார். இந்த தரங்கட்டத பத்தி வச்சிருக்கியா? இது என்னது சார்? என்ன தெரியாம சொல்லி தெரியாம செஞ்சுட்டேன் சார். உங்களுக்கு இருக்கே பண்புல எள்ளு போல இதுக்கு இருக்கு. அது எனக்கு நெஞ்ச பிடிச்சு தள்ளுது. இன்னும் ஒண்ணு இங்க சேர்க்கவே மாட்டோம். மரியாதை கால்ல கஞ்சி ஆடந்து செஞ்ச அப்ப என்ன பண்ண போற? நீ என்ன வேலைக்கு போறேன்? எங்க வேலைக்கு போற? பெயிண்ட் அடிச்சுக்கா. தீத்து போடு. எங்களுக்கு பிடி பீரியட் அது மேக்ஸ் இதுக்கு கொடுத்துருக்கு இல்லையா? அவங்க வந்து பாப்பாங்க. போங்க, உங்களுக்கு பிடி பீரியட் எல்லாம் இல்ல. ஏன் சார் போன வாரமா உங்களுக்கு தானே கொடுத்தீங்க? போங்க முதல்ல படிப்பு எக்ஸாம் டைம் இல்ல. போங்க சார் நீங்க சொன்னா ஹெட் மாஸ்டர் என்ன ஆமா பிள்ளை சார் நீங்க சின்னதான் அவரு ஹெட் மாஸ்டர் உள்ள என்னது பிள்ளை வளர்ந்துன்னு சொல்லிட்டு தலையறிக்க இடத்துல கழுத்து வந்த உடனே வாத்தியார பிடிச்சு தள்ளியதா? கொஞ்சம் போட்டு எத்தனை ஸ்கூல் தாண்டி என்ன பிடிச்சு வந்தல்லையா? தலையில அடிச்சாரடி. தலையில வாத்தியா அடிப்பா அவரு வாங்கணும். வாங்கினாதான் முன்னேற முடியும். தலை என்னது? இவர் யார் என்ன அடிச்சோக்கு? என்னதா இவர் யார் என்ன அடிச்சோக்கு? பாய முடியல சீத்து போடும். பாய முடியல. நீங்க அடிச்சம்மா பட்டுறீங்க. நான் ஒரு குரு தானே. இவனோட செல்லி குடியதானே. நான் அவ அடிச்ச உடனே என்ன நெஞ்சில அடிச்சு பாரு. சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு கண்டிஷன் நானு தலைய புள்ள என்ன மட்டும் நீங்க கொடுக்காம நான் ஒரே ஒரு தடவை ஹெட் மாஸ்டர் பேசி பாக்கி. சரி போதும் முடிஞ்சா பாத்துட்டு ஒரே ஒரு அப்பாலஜி எழுதி கொடுத்துட்டு போக பாருங்க. நான் பேசி பாக்கி உங்களுக்கு அது போதும். ஜின்சி மேடம் கூப்பிட்டாங்க உங்க. வரேன். சரி சார். எம்படுலே பாரு உனக்கு யாதூல அந்த வாத்தியா அப்பாவை பத்தி என்னென்ன தப்பா பேசிய? அப்பா பத்தி என்ன பேசுன? அப்பா ஆச்சு என்ன சொன்னானே? அப்பாலஜிடி. அப்பாலஜினா இந்த லெட்டர் எழுதி மன்னிப்பு கேட்ட லெட்டர் எழுதி. சரி வா வந்து எழுதி தோல. ஹலோ செல்வன் சார், எதுக்கு கால் பண்ணிருந்தீங்க? இப்பதான் பார்த்தேன். நேரத்தை பண்ணி இந்த ஸ்டாஃப் ரூம்ல வேற வாத்தியார் இல்ல. அப்ப தனியா இருக்கும் போது நான் ஒத்தே இருந்தேன்னா அப்ப அப்படி கால் பண்ணனேன். ஓகே என்ன விஷயம்? இல்ல டீ டைம் ஆயிடுச்சுல. டீ குடிக்க கேண்டீன் வரீங்களா? இல்ல சார், நான் இப்போ ஒரு பிஸியா இருக்கேன் கொஞ்சம். ஓ சரி. அடுத்த பீரியட் போமா? வாங்க. அங்க ஒரு பப்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓ நீங்க மத்தியானம் சாப்பிட்டீங்களா? மத்தியான சாப்பாடு நீங்க கொண்டு வந்தீங்களா? இல்ல சார், நான் கூப்பிட மறந்துட்டேன் சார். டிராயிங் மிஸ் என் கூட இருந்து சாப்பிட்டாங்களா? சரி ஓகே சார். கேண்டீன் வாங்க பார்க்கலாம். ஓகே பார்க்கலாம் சார். கொப்பனை பார்த்தா வெயில்ல எல்லாம் கடந்து வேலை செய்யா. நீயாவது படிச்சு நல்லபடியா முன்னேறுமோன்னு. பெண்ணோட பின்னால எல்லாம் சுத்தாத. என்ன நம்ம குடும்பத்துல ஒண்ணு இருக்குல்ல, அதே உனக்கு கட்டி தரலாம். நீ உன மாப்பிள்ளை என்கிட்ட என்னத்த சொன்னாலும் ஏதாவது பேசிட்டு ஒழுங்கா எழுது. நம்ம குடும்ப கஷ்டத்தை எல்லாம் எழுது.
டேய் பாக்காத நீ என்ன தெரியுது தின்னியா பப்பி சாப்பிடியம்மா பிள்ளைகளை பெக்காதான் கஷ்டம் பார்த்தா வளர்த்தியா அதுக்கு விட கஷ்டமா இருக்குது. வீடுங்கக்கா உங்களுக்கு எனக்கு இங்க மயிலோடு மயிலோட்ல ஆரியா வருமா அல்போன்ஸ் அடுக்க வருமா? அல்போன்ஸா ஓ அந்த நொண்டிக்காலே செல்ல பண்ணுங்க சரி 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 உங்க மாப்பிள்ள என்ன வேலை எங்க அவரு சவுதி இல்ல போர்மேனு. ஊர் மேனா என்ன மாப்பிள்ள வேலை ஒண்ணும் இல்லாம கிடைக்கிற ஒரு விசா என்ன பார்த்தா முடியுமா? சரியா தொட்டி செய்த பாத்தியாளா இவன் 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 என்ன வேலைக்கு போறான் பெயிண்ட் அடிச்ச போறான்னு சொல்லி நடக்க லாஸ்ட்ல சார் என்ன சொன்னாரு? சார் அவர் நல்ல மனசு பண்ணி இந்த அப்பா சின்னத்தை எழுதி கொடுக்க சொன்னாரு கொடுத்துட்டு எனக்கு பயிலும் அப்படிதான் சொன்னாவே. நான் சொல்லிடுறேன் குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் கடன் எல்லாம் நோட்ல எழுதி கொடு சாப்பிட்டு அவர் ஏதாவது செல்லு பாரு அப்படி சொல்லி பிள்ளைகளை பெக்கதான் கஷ்டம் நினைச்சா என்ன தக்கா செல்லு எழுதி முடிச்சியா? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு